அமுதா செந்தில் சரியில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. பழனிக்கிட்டேருந்து வந்து ஆதாரம் இருக்குங்கிற மாதிரி பொய் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாணிக்கம் அதே மாதிரி ஃபோனில் வந்து ஆதாரம் இருக்குங்கிறாங்க. மாஸ்க் போட்டு வந்திருக்க, என்னடா மூஞ்சே காட்ட மாட்டியா? ஏன்டா நீ ஏற்கனவே வந்து மாயா வந்து அமுச்சு வச்சிருக்க, அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட மூஞ்சியை காட்டிட்டு பணத்தை வாங்கிட்டு போனால் என்ன பின்னாடியே வந்து தீர்த்து கட்டிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மாணிக்கம் பணத்தை கொடு நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீ ஆதாரத்தை கொடுறா, நான் அதை செக் பண்ணிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உன்கிட்ட பணத்தை கொடுப்பேன். உனக்கு வேணான்னா போ, இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நான் தான் போடணும்னு மாணிக்கம் வந்து பேசுகிறாங்க. நீ எல்லாம் பேசுனேன்னு வச்சுக்கேன், ஆதாரத்தை எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துருவோம், உனக்கு தான்டா வைத்த வழி, எனக்கு வைத்த வழி இல்லை அப்படின்னு சொன்னதுனால பாட்டமாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம பழனி என்ன பண்ணு எது பண்ணும் சுத்தமாக புரியாமல், சரி போ இந்த பணம் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது பணத்தை வந்து செக் பண்ணுறாங்க. பணம் இருக்குது, இந்த ஃபோனை வச்சுக்கன்னு சொல்லி ஃபோனை கொடுக்குறாங்க. அவங்க வச்சிருக்க பென் கேமராவில் அமுதா வந்து கேட்க சொன்னாலே, சரிடா அந்த பொண்ணு வந்து எதுக்கடா அது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாக்குமூலத்தை அப்படியே வந்து உளறிடுறாங்க. நான் அமுதா மேலே பழி பொண்ணும் தான் இவ்வளவும் வேலை பார்த்தேன், கடைசி நேரத்தில் வந்து எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு நினச்சேன், ஆனால் அவளை லெட்டர் எழுதி வச்சு பண்ண விஷயம் எல்லாமே வந்து வாக்குமூலமாக கொடுத்துட்றாங்க. சரிடா நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாணிக்கம் அப்போன்னு பார்த்து விசில் அடிக்கிறாங்க. நம்ம பழனி என்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு போறியான்னு சொல்லும்போது 4-5 பேர் வந்து சுற்றி போட்டுறாங்க நம்ம மாணிக்கத்தை. உடனே வந்து ஓ நீ இப்படியெல்லாம் கேவலமான வேலையெல்லாம் பார்ப்பேன்னு தெரிஞ்சுதா, நீ ஆள் கொண்டு வரப்ப நான் வந்து ஆள் கொண்டு வர மாட்டேனா, நீ 10 பேரை இறக்கலாம்டா, நான் ஒத்த ஆளா சிங்கத்தை வந்து இறக்க போகிறேன்னு சொல்லி மாணிக்கம் வந்து விசில் அடிக்கிறாங்க. செந்தில் வந்து அதே மாதிரி மாஸ்க் போட்டு களத்தில் வந்து குதிக்கிறாங்க. நீ ஆளை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கியா, பண்ணிங்க தான்டா கூட்டமாக வரும், சிங்கலாக தான் வரும்னு சொல்லி செமையாக வந்து மாணிக்கம் வந்து பேசினதுனால செந்தில் எல்லாரையும் வந்து டிஷன் அடித்து தூக்கி எரிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அமுதா வந்து ஆட்டோவில் வந்து வேகமாக போங்கண்ணே, ஏதாவது பிரச்சனையிட போகுது, சீக்கிரம் போகணுண்ணே, 2 உசுர் ரொம்ப ஆபத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக அமுதா வந்து ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து செந்திலையும் மாணிக்கத்தையும் பிடிச்சிடுறாங்க. என்னமோ சிங்கம் கூட்டம் பண்ணி என்னென்னமோ சொன்னீங்களாடா, அப்புறம் இப்போ சிக்கிட்டீங்களாடா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, முதல்ல இவங்க 2 பேரையும் அமுச்சு வைக்கணும். மாஸ்க்கை வந்து கழட்டிடுறாங்க. ஆப்போசிட்டில் மாணிக்கமோ செந்தில் இருக்கிறத வந்து கவனிச்சிடுறாங்க. உங்களுக்கு எதுக்குடா இந்த திட்டமிடலாம், இதெல்லாம் உனக்கு தேவையா? எங்கள் அப்பா வந்து கதிரேசன் வந்து அமுச்சு வச்சுட்டாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. என்ன தான் வந்து நான் உன்னை ஜெயிச்சு ஊரை விட்டு துரத்துனாலும் என் கையால் உன்னை அமுச்சு வைக்கலன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே இருக்கிற குறை இப்போ தான்டா எனக்கு தீரப்போகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிட்ட வராங்க. அப்போன்னு பார்த்து மாணிக்கம் நான் ஒன்றை பண்ணுறதா இல்லை செந்தில் பண்ணுறதா எனக்கு சந்தேகமாக இருக்கே, யார் முதல்ல வந்து போனீங்கன்னா இன்னொருத்தரை வந்து அழுவாங்கிற மாதிரி யோசிக்கும்போது கரெக்டாக வந்து செந்தில் வந்து இது மாதிரி பண்ணலாம்னு சொல்லி கிட்ட வரப்போ அமுதா வந்து மாதம் செங்கல் எடுத்துகிட்டு பட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் விழுந்தோடனே சிங்கம் போல் சீரி சேதறிக்கிட்டே அடித்து துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செந்தில் அமுதா மாணிக்கம் எல்லாரும் சேர்ந்து டிஷிமிஷம் பண்ணி அடித்து தூக்கி எரிஞ்சிடுறாங்க. எல்லாம் பயந்து போய் ஓடிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்த செல்ஃபோனில் தான் ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க மாதிரி பணம் வாங்குறதுக்கு நான் எனக்கு இருக்க பயல்களா, மாமா அதை கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது மாணிக்கம் வந்து கொடுக்குறாங்க அந்த பெண்ணை. இந்த ஃபோனில் தான்டா எல்லா ஆதாரமும் இருக்குது, கடைசி நேரத்தில் கூட நீ பசங்களெல்லாம் பேசினி அது கூட இருக்குது, செஞ்ச தப்பு செய்யாத தப்பு நீ எல்லாத்துக்கும் வந்து நீ தண்டனை வந்து அனுபவிக்க போகிற. செஞ்ச தப்புன்னு பார்த்தா மாயா அனுப்பிச்சி வச்சது, செய்யாத தப்புன்னு பார்த்தா இப்போ நடந்துக்கிட்டது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக வந்து கோர்ட்டில் வந்து நாளைக்கு காட்டி உனக்கு என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பொறுத்து பாருங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ரொம்ப அமுதா செந்தில் மாணிக்கம் இனிமேட்டு இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம், ஓ ஆள்ற வந்தான் கடவுளா, மற்றவனுக்கு நல்லது செய்கிறவன் வந்தாண்டா கடவுள், நாளைக்கு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் வந்து மாதம் வந்து பஞ்ச் டைலாக் பேசிட்டு அங்கேருந்து வெளில வராங்க. வழக்கறிஞர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. நம்ம பழனி வந்து ஆதிகேச வந்துட்டேன், என்ன நான் பேச சொன்னால இது எல்லாம் அமுதாவோட ஸ்கெட்சு தான், நான் தான் வந்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னை வர வச்சு வாக்குமூலம் வாங்கி பென் கேமராவில் எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. என்னது இவ்வளவு செஞ்சுருக்காங்களா, கடைசி நேரத்தில் அமுதா வந்து அவங்கள வந்து சேவ் பண்ணிட்டாங்க. எப்படா அமுதா கடைசி நேரத்தில் வந்தான், விஷயம் தெரிஞ்சு வந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, நமக்கு தெரியாத விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, நம்ம 2 பேரும் தான் யோசிச்சுட்டு இருந்தோம், நம்மக்கிட்டேருந்து இருக்கிற ஒரு ஆள் தான் அங்கே போய் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னே அவங்க மனைவி வந்து காஃபி வந்து அப்படியே வந்து தட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. கப்பு வந்து ஆடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு, காஃபியெல்லாம் கீழே கொட்டுது. என்னை பார்த்தாலே உனக்கு பயந்தானா, இன்னொரு வாட்டி இது மாதிரி பண்ணன்னு வச்சுக்க அவ்வளோதான். காஃபி எடுத்து அங்கேயே வச்சிடுறாங்க. அந்த ஆதாரத்தை எப்படி உடைக்கணும்னு நல்லாவே தெரியும், பழனி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கிற மாதிரி அதடியாக வந்து ஆதிகேசன் வந்து பேசுகிறாங்க. அமுதா செந்தில் மாணிக்கம் 3 பேர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி அமுதா கடைசி நேரத்தில் வந்து எங்களை வந்து சேவ் பண்ண சுத்தமாக வந்து புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாமா முதல்ல சொல்கிறது கேளுங்க, ஆதிகேசன் மனைவி இருக்காங்களே அவங்க தான் வந்து நடக்கின்ற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. பெண் இனத்துக்கே வந்து ஜெயிக்கணும்னா நீங்கள் நாளைக்கு கோர்ட்டில் வந்து என் புருஷனை வாதாடி ஜெயிக்கணும், அதுக்கு முன்னாடி இந்த ஆதாரம் இருந்தது, பழனி திட்டம் போட்டது, இதுக்கு பின்னாடி இருக்கிறது முழுக்க காரணம் ஆதிகேசவன் தான். ஆதிகேசவன் வந்து சூப்பராக வந்து வாதாடுவார் தான் நினச்சிட்டு இருக்கேன், ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாருன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. உண்மை நம்ம பக்கம் இருக்குமா, நாளைக்கு நீ ஆதிகேசனை அடிக்கிற அடியில் என்ன கதி ஆளாக போகிறான்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி மாணிக்கு வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பரபரப்பான கோச் சீன் வந்துருச்சு. அனலட்சுமி வந்து கூண்டில் வந்து நிற்கிறாங்க. யுவன் ஆனர் நானே சொல்கிறேன், இவங்களுக்கு 10 நாள் அவகாசம் கொடுத்தது எல்லாம் வந்து டோட்டல் வேஸ்ட் தான், இவங்களால் ஒரு ஆணியும் கிழிக்க முடியல,
இன்னொன்று ஆதாரம் வந்து இல்லவே இல்லை இவங்கள்ட்டலாம். 10 நாள் கோர்ட்டோட நேரத்தை தான் வீணடிச்சிருக்காங்க. இனிமேட்டு வக்கீலுக்கு படிக்காதவங்க இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து வாதாடவே கூடாதுன்னு ஒரு சட்டத்தை வந்து போட்டிருங்க. இல்லாட்டி இந்த சட்டத்தை பார்த்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இதே மாதிரி கோர்ட் நேரத்தை வந்து வீணடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதாலா அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்கப்பா, நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்கலாம், இல்லை தப்பாக இருக்கலாம். அந்த பொண்ணி வந்து சொல்லணும்ல, நீ மாட்டு இந்த கேஸை வந்து கேன்சல் பண்ணு, தீர்ப்பு கொடுங்கிற மாதிரி பேசுகிற. அமுதா, நீங்கள் என்னம்மா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நீதிபதி மிஸ்டர் ஆதிகேசவன் வந்து சொல்கிறது மட்டும்தான் வேத வாக்கு, அவங்க சொல்கிறது மட்டும்தான் சத்தியம் நினச்சிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் போய் என்னால் ஆதாரத்தை எடுக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தை நிரபராதி, அது பண்ணது யாருன்னு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க. கல்யாண மண்டபத்தில் வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தை கொடுத்துட்றாங்க. கல்யாண மண்டபத்தில் வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்லி பள்ளிக்கிட்ட வந்து டெலிட் பண்ண சொன்னோமே, அவன் பண்ணாம விட்டுட்டானோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஆதிகேசவன், என்னடா நான் பண்ணிட்டேன்யா, அப்போனா உனக்கு முன்னாடியே வந்து அமுதா போய் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, இது தெரியாமல் போச்சுங்கிற மாதிரி யோசிக்கும்போது, இதில் யார் பண்ணது என்ன ஏதுன்னு தெரியலையே, இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு பழனி தான் வந்து ஒரு பையன்கிட்ட லெட்டர் கொடுத்து மாயா ரூம்குள்ளே போக சொல்கிறான். அதுக்கு பின்னாடியே பழனி வந்து போகிறான். ஆனால் ரூம்குள்ளே நடந்த விஷயம் மட்டும் இல்லை, அன்னலட்சுமி வந்து அதுக்கப்புறம் தான் போகிறாங்க. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமா யார் குற்றவாளின்னு. இதை வச்சுக்கிட்டுலாம் எப்படி சொல்ல முடியும், என்னால் தீர்ப்பெல்லாம் இதை வச்சுட்டுலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக வந்து வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க. இது மட்டும் இல்லை, அடுத்தடுத்தது என்னால் ஆதாரத்தை வந்து கொடுக்க முடியும். இவன் வந்து வாய்ச்சோடால ரொம்ப கெட்டிக்காரி தான், நானே ஒத்துக்கிறேன். பரவாயில்லையம்மா, ஆதிகேசவன்ட்டே வந்து நல்ல பேரு புகழ்லாம் வாங்கிட்டவுல இருக்கு, அவங்க தோற்றுருவாங்கன்னு பயம் வந்துருச்சு. அதனால தான் என்ன பேசுனே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஆதிகேசவன், உங்களுக்கும் ஸ்பெஷலான ஒரு விஷயம்லாம் வச்சுருக்கேங்கிற மாதிரி அமுதா எப்போதும் போல் மாஸ் பண்ணுறாங்க. ஆதிகேசனால் நின்று பேசவும் இல்லை. இவர் ஆனர்னு சொல்லி திணற ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இடத்துல நம்ம ஆதிகேசவன், பழனி வந்து பட்டமாயிட்டாங்க. ஐயோ, ஆதிகேசவன் வந்து இது மாதிரி ஆயிட்டாருன்னா நமக்கு மிகப்பெரிய ஆப்பாச்சேங்கிற மாதிரி பட்டமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அல்டிமேட்டாக அமைச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். பழனி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அச்சிச்சோ, அடுத்தது அந்த பெண் ஆதாரத்தை தான் கொடுக்க போகிறா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம்னு சுத்தமாக தெரியலையே. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் லேப்டாப்பில் அப்படியே போட்டு காட்டினாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், நம்ம கதையே முடிஞ்சிருச்சு. இத்தனை வருஷம் பேரு புகழ் சொத்து எல்லாத்தையும் சம்பாரிச்சது எல்லாம் வந்து வீணாயிடுமே. உமாக்கு நான் என்ன சொல்கிறது, என் மனைவி வேறு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் சொல்லி பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நீ தப்பு பண்ணாமல் இருக்கணும் ராசா, பாத்தியா அப்படின்னு சொல்லி மாணிக்கம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆதிகேசனும் சரி பழனியும் சரி மூஞ்சியில் வந்து ஆடல, தோற்று போயிடுவாங்கன்னு தெரியும்டா அவங்களுக்கு. தப்பு செஞ்சவன் கடைசி வரைக்கும் வந்து ஜெயிச்சிடுவாங்கிற நம்பிக்கையில் தான் இருப்பான். ஆனால் தப்பு செய்யாதவன் தோக்குற மாதிரி தெரியும். ஆனால் கடைசியில் வந்து நீதியை வந்து நிலநாட்டிட்டா அமுதா, இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி மாணிக்கு வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அமுதாவோட வாதாட திறமையினால நிச்சயம் வந்து இந்த கேஸில் வந்து ஜெயிக்க போகிறோங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. இருப்பினும் வந்து ஆதிகேசன் வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. அந்த பேன் ஆதாரத்தை வந்து அமுதா காட்டிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஆனால் அந்த ஆதாரம் வந்து இருக்குமா, இல்லை அந்த ஆதாரம் வந்து டெலீட் ஆகிடுமா என்னன்னு தெரில. சின்னதாக ட்விஸ்ட்டு வச்சு முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது என்ன மாதிரி கோச் சீனில் வந்து பரபரப்பாக கொண்டு போகிறாங்கன்னு.